ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான். ஹனி கேக் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கேக் ஜெல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே ஃப்ராதியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மில்க் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், இது 2 எசன்ஸும் தான் நான் ஆட் பண்ணுறேன். a pinch ஆஃப் சால்ட் அதையுமே ஆட் பண்ணி மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா எடுத்து அதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். மிஷின் 180 டிகிரி, ஓவன் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டின்னில் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாகவுமே பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு எல்லாமே நல்லா கட் பண்ணி சூப்பராக இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நல்லாவே ஹீட் ரிலீஸ் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஹீட் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மேலே இருக்க ஹார்ட் லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஹனி கேக் பிடிக்காத ஆளே கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ஹனி கேக் தான் என்னுடைய ஃபேவரட்டுமே சொல்லலாம். குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு க்ரீமுமே ஆட் பண்ண மாட்டோம். கோல்டு எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்க வீட்டிலே கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சைடு போர்ஷன் எல்லாமே கட் பண்ணியாச்சு. பிகாஸ் சைட் போர்ஷனில் எக் ஸ்மெல் ரொம்ப இருக்கும், அதனால தான். இப்போ பேக் சைடில் இருக்க அந்த சிங்கிள் லேயரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஹனி கேக்கு மேலே உள்ள ஜாம் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் கேக் மேலே ஆட் பண்ணணும். இப்போ இறக்கி வச்சிடலாம். சுகர் சிரப்புமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கோகனட் திருவலுமே இருக்குது. இப்போ நம்ம கேக் மேலே அந்த ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக்கோட டேஸ்ட்டே அந்த ஜாம் தான் கொடுக்க போகுது.
ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் பீசஸ் போடணும். 4 into 2 inch அதோட சைஸே அதுதான். நம்ம எல்லா பேஸ்ட்ரி கேக்கோட சைஸும் 4 into 2 inch அதுதான். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் எந்த ஒரு கலரோ ஃப்ளேவரோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பீஸாக எடுத்து அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு கோகனட் திருவல்ல டிப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹனி கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரீச் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு கோகனட் திருவலால் நம்ம திருவி எடுத்து அந்த கோகனட்டில் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and then subscribe. Okay, thank you.